ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நாட்களை சிறப்பாகவும் கம்பீரமாகவும் மகிழ்ச்சியாகவும் உருவாக்கி கொடுக்க போதுமானவர். பலருடைய வாழ்க்கையில் அவர்கள் கூறுகின்ற காரியம் என்ன? என்னுடைய வாழ்நாள் கசந்ததை போல் இருக்கிறது என்று சொல்வார்கள். துயரத்தின் நாட்களை நாங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறோம் என்று சொல்வார்கள். இருண்ட நாட்கள் எங்கள் எல்லைகளிலே எப்பொழுது இருக்கிறது என்று சொல்வார்கள். சாபத்தின் காலங்கள் என்று அநேக விதங்களிலே சொல்லப்படுகிறதை கேட்கப்படுகின்றன. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அவர் செய்ய போகிற காரியம் வித்தியாசமாக, ஒரு வெளிச்சமாக, ஒரு மகிழ்ச்சியாக, கம்பீரமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனுடைய செயல்கள் இந்த உலகிலே ஒவ்வொரு நிலைகளிலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஏசாயா தீர்க்கதரிசி 60:20 வாசிக்க கேட்கும் போது என்ன சொல்கிறது? கவனியுங்கள். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இங்கே தேவனுடைய வார்த்தை துக்க நாட்கள் என்று சுட்டி காட்டுகின்றன. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனோடு கூட நடக்கிறவர்களும் தேவனையே சார்ந்திருக்கிறவர்களும் அவர்கள் கடந்து செல்கிற நாட்கள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு பாதைகள் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் துக்கத்தின் நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயா, இந்த நஷ்டம் என் வாழ்க்கையில வந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் துக்கத்தின் நாட்கள் தான். வியாதியினால் ஏற்படுகிற துக்கம், உலகிலே தோன்றுகிற மனிதர்களால் வருகிற சில துக்கம், சில வினைகளால் ஏற்படுகிற துக்கம், நம்பினவர்களால் ஏற்படுகிற துக்கம், உறவினர்களால் ஏற்படுகிற துக்கம், பிள்ளைகளால் வருகிற துக்கம், பெற்றோர்களால் வருகிற துக்கம், எல்லா நிலைகளிலேயும் துக்கம் பல வடிவங்களிலே புறப்பட்டு வருகின்றன. தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், துக்க நாட்களை தேவன் முடிப்பாராம். அதற்கு பதிலாக ஒரு வெளிச்சத்தின் நாட்களை தேவன் தந்து நம்மை மகிழ்விக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். இப்பொழுது இந்த தொலைக்காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு கூட சொல்ல வேண்டும், துக்கத்தின் நாட்கள் கடந்து போகிறது, வெளிச்சத்தின் நாட்கள் புறப்பட்டு வருகிறது. கிறிஸ்து இயேசுவினால் அது கிருபையாக கிடைக்கிறது, கிருபையாக கிடைக்கிறது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற எத்தனை பேர் அறிக்கை இடுகிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலே கடக்க வேண்டியது கடக்கும், வர வேண்டியது புறப்பட்டு வரும். வேதம் என்ன சொல்கிறது? என் நாமத்தினாலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ஆம் பிரியமானவர்களே, இது போகட்டும், வெளிச்சம் வரட்டும் என்று சொல்லி பாருங்கள். தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். சரி, இந்த உலகிலே துக்கத்தின் நாளில் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சற்றே நீங்கள் கவனியுங்கள். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இங்கே ஒரு மனிதன் தன் வாழ்நாளெல்லாம் துக்கத்தையே அனுபவித்துக் கொண்டு வருகிறான். இவனுடைய காலங்கள், நாட்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 38 வருடமாக இவனுடைய நாட்கள் எல்லாம் இருள் இருள். அவனுடைய வாழ்வு ஒரு சோகம், ஒரு துயரம். பெற்றோர் அவனை பார்த்து என்ன நினைத்திருப்பார்கள்? இந்த பிள்ளை நிமித்தமாக அவர்களும் ஒரு துக்கத்தின் நாட்களை கண்டிருப்பார்கள். ஆனால்
எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மெய் ஜோதியாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய வாழ்வை அறிந்து அவனுடைய வாழ்வில் வளமான ஒரு பிரகாசத்தின் நாட்களை தேவன் கொடுக்க சித்தம் கொண்டார். சரி, அன்று பெதஸ்தா குளத்தண்டையில் எண்ணற்ற வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள், பார்வை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், நடக்க இயலாதவர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு வெளிச்சத்தின் நாட்கள் வரும் என்று அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் அவர்கள் அங்கு இருக்கிற காட்சி. ஒரு நாள் இவனுடைய வாழ்வில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவன் அருகிலே போய் நிற்கிறார். இவன் அருகிலே யாரும் போக வரவில்லை என்று அவன் புலம்பிக் கொண்டிருந்தான். எனக்கு ஒருவனும் இல்லை, என்னை கொண்டு போய் இந்த குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. அவனுடைய ஏக்கம் அதுதான், ஒருவனும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை முதல்ல பூர்த்தியாக்குகிறார். உனக்கு நான் உண்டு, உனக்கு நான் உண்டு என்று சொல்லி இதை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? எனக்கு ஒருவரும் இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, யாருமே இல்லை, யாருமே இல்லை, நான் ஒரு தனிமையில் இருக்கிறேன் ஐயா என்று நீங்கள் கூறுகிறீர்களா? நல்ல தேவன், நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவன் இந்த நேரத்தில் உங்களோடு கூட பேசும்படியாக உங்கள் இல்லத்தில் கடந்து வந்து நீங்கள் இருக்கிற இடத்தில் ஆசீர்வதிக்கும்படியாக நமக்காக நன்மையை உருவாக்கி தருகிற வெளிச்சத்தின் நாட்களை கொடுக்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். முதலாவதாக அவனுடைய ஏக்கம் நிறைவேற்றப்பட்டது. ஒருவனும் இல்லை. இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்க கூட வரப்போறேன்பா, என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு புரியும் இருக்கிறேன். எத்தனை பெரிய ஆச்சரியம்! படுத்திருந்த அவனை இயேசு கண்டபோது வெகு காலமா வியாதிஸ்தன், அதை அறிந்த தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், எப்பா, இந்த வியாதி நிமித்தமாக இருண்ட நாட்களை நீ சந்தித்தாய், துயரத்தின் நாட்களிலே கடந்து வந்தாய், இப்பொழுது உனக்கு ஒரு புதிய நாட்கள் ஆரம்பமாக போகிறது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற காட்சி. இதை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் சோர்ந்து விடுவோம். இந்த மனிதனோ சோர்ந்து போகிறவன் அல்ல, 38 வருடமாக போராடி கொண்டிருக்கிறான், போராடி கொண்டிருக்கிறான். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ வருட காலமாக போராடி கொண்டிருக்கிறீர்கள், விடுதலை இல்லை, முயற்சி வாய்க்கவில்லை, அனுகூலம் இல்லை, எல்லா நிலைகளும் முடக்கப்பட்டு இருக்கிறது. அவனு சொல்லுகிறான், 38 வருடமாய் முடக்கப்பட்டிருக்கிறேன். நீங்களும் சொல்லுகிறீர்கள் முடக்கப்பட்டிருக்கிறேன். இன்று அவனை சந்தித்த அந்த இயேசு இப்பொழுது உங்களை சந்திக்கும்படியாக வெளிச்சத்தின் நாட்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்கள் அருகில் நிற்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை பார்த்து கேட்கிறார், அவன் என்னதான் சொல்ல போகிறான்? முதலாவதாக தேவன் தான் அவனிடத்தில் பேசினார். இரண்டாவது தன் வேதனையை சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் 9ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது என்ன நிகழ்ந்தது என்பது வேதம் சுட்டி காட்டுகின்றன. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இங்கே அவன் வாழ்நாளெல்லாம் செய்ய முடியாமல் இருந்த ஒரு காரியம் அவனுடைய சரீரத்திலே தொடங்க ஆரம்பித்து விட்டது. ஹலோ, அவனுக்கு வீட்டு பிரச்சனை கிடையாது, சொத்து பிரச்சனை கிடையாது, குடும்ப பிரச்சனை கிடையாது, சரீர பிரச்சனை. அந்த பிரச்சனை இப்பொழுது சந்தோஷத்தோடு தொடங்க ஆரம்பித்து விட்டது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை இப்பொழுது மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். மகிமையின் ராஜா இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அருகில் இருக்கிறபடியினால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எழட்டும். அந்த மனிதனுக்கு இயேசு யார் என்பதை நன்கு தெரியாது.
உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்பது தெரியும். இப்பொழுது ஏன் விசுவாசித்து, தேவனே எனக்கு நீர் ஒரு அற்புதங்களை செய்ய உம்மால் முடியும் என்று சொல்லி வாயினால் அறிக்கையிடும் போது தேவனுடைய அதிசய வல்லமை ஒரு வெளிச்சத்தின் நாளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இருண்ட நாளை உங்கள் எல்லைகளை விட்டு துரத்தும், ஓட வைக்கும், அப்புறப்படுத்தும். வெற்றிமே நிறைவை கண்டு மகிழ்ந்து துதிக்கும்படியாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் ஊழிய காரியங்களிலும், உங்களுடைய குடும்பங்களிலும், உங்களுடைய வியாபாரங்களிலும் ஒரு மகிழ்ச்சியின் செய்தி பிறக்கத்தான் செய்யும். துக்க நாட்கள் விலகத்தான் செய்யும். ஆம் பிரியமானவர்களே, இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவுடனே அந்த வார்த்தையை கேட்டு அவனால முடியாது என்கிற ஒரு காரியம் செய்ய தொடங்குகிறான். இந்த தொலைக்காட்சியை நடத்துவது மிகுந்த ஒரு கடினமான காரியம்தான். கர்த்தர் இந்த பொறுப்பை கொடுத்த போது கடினமாக தான் இருந்தது. அது எளிதாக செய்ய முடியாது. எத்தனையோ லட்சக்கணக்கில் நமக்கு பொருட்கள் வாங்கணும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் ஏற்படுத்த வேண்டும். ஒரு தொலைக்காட்சியை தொடங்குவது அத்தனை சங்கடங்கள் உண்டு. ஆனால் தொடங்க எழுந்து நின்ற போது தேவனுடைய அரவணைப்பின் கரம், தேவனுடைய அதிசயத்தின் கரம் கைகூட தொடங்கியது. சற்றே நீங்கள் கவனிக்க வேண்டும். 38 வருடமாக எந்த ஒரு அனுகூலமும் இல்லாமல் துயரத்திலையும் வேதனையிலையும் இருந்த மனிதனுக்கு இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய சரீரத்திலேயே ஒரு அனுகூலத்தை உருவாக்கி கொடுக்கிறார். சரி, உனக்கு ஆள் இல்லையாப்பா, 2 பேரை வேலைக்கு வைக்கிறேன் அப்படி என்று இயேசு சொல்லவில்லை. 4 பேரை அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லவில்லை. உலகத்தில் மக்கள் அப்படி சொல்லுவார்கள். இயேசு அப்படி அல்ல. உங்கள் அருகில் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உனக்கு முடியாத அதே சரீரத்தில் அந்த மகிழ்ச்சியின் வெளிச்சத்தின் காலங்கள் உருவானது. ஒருவேளை உங்களுடைய கண்கள், உங்களுடைய நரம்புகள், உங்க ரத்தத்தில், உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒன்று இயங்காமல் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்கள் தொழிலிலே முடக்கப்பட்டிருக்கலாம். சில ஆசீர்வாதங்கள் தடுக்கப்பட்டிருக்கலாம். அதை ஈர்க்கக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது அன்று அந்த மனிதனிடத்தில் இயேசு சொன்ன உடனே அவன் எழுந்திருக்க ஆரம்பிக்கிறான். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். 1 மாதம் 2 மாதம் டாக்டர்கள் சொல்வார்கள், எப்படியாக ஒரு 3 மாசம் ஆகும், சரியாயிரும், கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். ஆனா அந்த பரலோக டாக்டர் இறங்கி விட்டார் என்று சொன்னா கொஞ்ச நாளும் கிடையாது, நொடிதான். நொடிக்கு நொடி பொழுது அற்புதங்களை உருவாக்கி கொடுக்கிறவன். ஆம் பிரியமானவர்களே, இவனிடத்தில் சொன்ன உடனே அவன் அப்படியே அதை செய்ய ஆரம்பிக்கிறான். இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எத்தனை பேர் நீங்கள் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை நம்பி கர்த்தர் எனக்கு இதை செய்வார், நான் எழுந்து தேவனை துதிக்க போகிறேன், கர்த்தருக்காக வாழ போகிறேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன் என்று சொல்வீர்களோ அத்தனை பேருக்கும் ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கட்டுகளை உடைக்கிற வல்லமை. எஸ், ஆம் பிரியமானவர்களே, நான் பிரசங்கிக்கிற இயேசு நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அவனை குணமாக்கின அந்த இயேசுவை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 38 வருடமாக இருண்டு போன மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அந்த இயேசை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு என்று அவரை நம்பி கூப்பிடுகிற அத்தனை பேருடைய வாழ்விலும் வெளிச்சம் 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 உதிக்கும். தேவனால் நடக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இனி வருகிற நாட்கள் ஒரு பொன்னான காலங்கள், வெளிச்சத்தின் நாட்களை காண தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக.
அந்த மனிதன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அந்த எல்லையை விட்டு கிளம்ப ஆரம்பித்து விட்டான். அவன் படுத்திருந்த எல்லை சுற்றி பார்க்கிறான். எல்லாருக்கும் பாய் பாய், டாடா, நான் போயிட்டு வரேன், இயேசு எனக்கு சுகம் கொடுத்து விட்டார் என்று எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு அவன் புறப்பட தொடங்கி விட்டான். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றம் வந்து நீங்க எந்த இடத்தில் அழுது கொண்டிருந்தீர்களோ அந்த இடத்தினுடைய எல்லையை கர்த்தர் மாற்றுகிறார். 38 வருடமாக இருந்த அவனுடைய எல்லைகள் மாற்றப்பட்டது. அவனுடைய எல்லை மாற்றப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையிலே அதிசயமான ஒரு எல்லைக்குள் நடக்க தொடங்கினான். சரி, இந்த மனிதனை இங்கே குளத்தண்டையிலே விட்டுட்டு போன ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த கூட்டம் என்ன சொல்லியிருக்கும்? இந்த குளத்தண்டையிலே இன்னாருடைய மகனை நாங்கள் தான் விட்டு வந்தோம் என்று சொல்லியிருப்பார்கள். இப்பொழுது அன்னாருடைய மகன் தான் ஊருக்குள் ஆரோக்கியமாக பலனோடு நடந்து வந்து விட்டார் என்று சொல்லி ஆர்ப்பரிக்க தொடங்கியிருப்பார்கள். ஆம், உங்களை காணும் போது கர்த்தர் இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அநேகருக்கு மகிமையான சாட்சிகளாக தேவன் உங்களை நிறுத்த போகிறார். சரி, துக்கத்தின் நாட்கள் 38 வருடம் கடந்தது, வெளிச்சத்தினால் உதித்தது. இரண்டாவது வேதாகமத்திலே வாசிக்க கேட்கும் பொழுது மார்க்குவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, இங்கே ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லப்படுகிறது. அவள் அந்த பட்டணத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு துயரத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டாள். 1 ஆண்டு காலம் அல்ல, 2 ஆண்டு காலம் அல்ல, அவளுடைய வாழ்க்கையில் சோகம்தான் அவளை சுற்றி கொண்டே இருக்கிறது. என கண்பானவர்களே, அவளுக்கு நேரிட்ட நோயை குறித்து பழைய ஏற்பாடில் நியாயப்பிரமாணம் சொல்லுகிற வண்ணமாக அவளுடைய வாழ்க்கையே மிகுந்த ஒரு சோகம், மிகுந்த ஒரு வேதனை தான். அவளுடைய இருக்கையை தொடக்கூடாது, இப்படியெல்லாம் பல கட்டளைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகிலே மாபெரும் துயர பிடியில் இருக்கிறார். நியாயப்பிரமாண சட்டத்தின்படியாக ஒரு பக்கம் வியாதி, மறுபக்கம் இந்த உலகத்தில் ஒதுக்கப்பட்ட நிலைமை, இந்த இரண்டையும் தாங்கிக் கொண்டு 26ஆம் வசனம் சொல்லுகிறது, மருத்துவர்களை அணுகி ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தார்கள். அது அவர்களுக்கு வாய்க்கவில்லை. 1 ஆண்டு காலம் உருண்டோடி விட்டன, இவனமாக உருண்டோடி கொண்டே போகின்றன. இதை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நன்மை வரும், அதற்காக நீங்கள் முதலீடு செய்வீர்கள், நிறைவு கிடைக்கும் என்று நாம் பிரயாசப்படுவோம். இப்படித்தான் 12 ஆண்டு காலமாய் வைத்தியர்களால் அவளுடைய வாழ்வில் ஆரோக்கியம் கிடைக்கவில்லை. 26ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மருத்துவர்கள் தான் ஆறுதலை கொடுக்க முடியும், அவர்கள்தான் மனிதர்களுடைய வியாதியினுடைய வருத்தத்தை நீக்க முடியும். ஆனால் இவளுக்கோ வருத்தத்தை மாற்றக்கூடிய மருத்துவர்கள் வருத்தத்தை ஏற்படுத்தினார்கள் என்று வருத்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? செலவழிந்தும் குணமாகவில்லை, பலன் கிடைக்கவில்லை. செலவழித்தால் பலன் கிடைக்கவில்லை, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது இவளுடைய வாழ்க்கையிலே ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது, கடைசியாக விசுவாசம். இந்த விசுவாசம் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் விசுவாசிக்க தவறி விடுவோம், விசுவாசத்தில் மட்டுப்பட்டு விடுவோம், விசுவாசத்தில் வளராமல் இருந்து விடுவோம். நாம் ஒரு கணக்கு போடுவோம், இந்த கணக்கு போட்டே நம்முடைய வாழ்க்கை, கணக்கு போட வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை, அதற்கு பதிலாக மறுபக்கத்தில் தேவனை விசுவாசித்து என் ஆண்டவர்
அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற அப்படிப்பட்ட விசுவாசம் பெருக வேண்டும். ஆனால் இவளுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை கொண்டுதான், அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த ஊருக்கு இயேசு வருகிறார் என்று கேட்ட உடனே அவள் வீட்டிலே இருந்து மருத்துவர்களை பார்க்க சென்ற இவள் இப்பொழுது மகிமையின் ராஜா பரலோகத்தின் மருத்துவரை காணும்படியாக வந்து விட்டார். சரி, இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். சிலரை பார்க்க போனீங்க, வருத்தப்பட்டீங்க, சில காரியத்திற்காக முயற்சி எடுத்தீங்க, பலன் கிடைக்கவில்லை. லோனுக்காக முயற்சி எடுத்தேன், கிடைக்கல பிரதர். வியாபாரம் வைக்கலாம் என்று பிரயாசப்பட்ட பிரதர், அதுவும் நடக்கல பிரதர். தொழிலை தொடங்கின பிரதர், ஒரு பிரச்சனையினால சிக்கிக்கிட்டேன். பிள்ளைகள் வேணும் என்று ஜெபித்தேன், அந்த பிள்ளையால எனக்கு ஒரு ஆசீர்வாத குறைவு வந்து விட்டது. பிள்ளைய படிக்க வைத்தா எனக்கு நன்றாக இருக்குன்னு நினைச்சேன், அது இப்பொழுது அதுவும் போய்விட்டது, போகிவிட்டது, போகிவிட்டது, பலன் இல்லாமல் போகிவிட்டது என்று சொல்லுகிற உங்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த நாளிலும் பலன் உன் அருகில் நிற்கிறது. அன்றைக்கு அந்த ஊருக்கு இயேசு வந்தார். இப்பொழுது நான் உங்களை பார்த்து கேட்க போறேன். சில கிறிஸ்தவர்களுக்கு சில டவுட் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், அப்பா என்று சொல்லுகிறீர்கள், இயேசு கிட்ட வருவாரான்னு ஏன் உங்களுக்கு சந்தேகம்? அன்று 12 ஆண்டு காலமாய் துயர பிடியிலே சுகம் கொடுத்த, அவளுடைய வாழ்வை வெளிச்சமாக்கின அந்த இயேசுதான் இப்பொழுது உங்கள் அருகில் இருக்கிறார். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப உங்க மத்தியில பிரசங்கம் பண்ணுகிறேன். நான் ஒரு பேச்சாளர் அல்ல, நான் அதற்குரியவனும் அல்ல. அவரை நம்பி நிற்கிறேன், அவர் என்னோடு கூட இருந்து பேச வைக்கிறார், அவ்வளவுதான். நான் ஒரு சாதாரணமான மனிதன். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தான் உங்க கிட்ட நிற்கிறேனே, எத்தனை பேர் இதை நம்ப போகிறீர்கள்? அன்றைக்கு அவள் நம்பிக்கையோடு தன் வீட்டிலிருந்து புறப்பட்டாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று நினைத்து விட்டாள். அவளுடைய எண்ணத்தை பாருங்கள், என்ன ஒரு மகிழ்ச்சி! இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நினைத்தாள். வேதம் சொல்லுகிறது, 29ஆம் வசனம் வாசிக்க கேட்கும் பொழுது சற்றே நீங்கள் கவனியுங்கள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வல்லமை. மருத்துவம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது பயங்கர ஸ்பீடாக ஒரு அற்புதம் நடக்கிறது பாருங்கள். இதைத்தான் தேவன் செய்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அவள் சரீரத்தில் அவள் உணர தொடங்கிவிட்டாள். உடனே அது நிகழ்கிறது, முடிவுக்கு வந்தது. 12 ஆண்டு காலம் இருண்டது, மாறினது. அதற்கு பதிலாக 13வது ஆண்டு வெளிச்சம் பிறந்தது. துக்கத்தின் நாட்கள் முடிவுக்கு வந்தது. ஆம், பலனற்று போய் வருத்தத்தோடு கூட இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மகிமையின் நாளை காணப்போகிறீர்கள். ராஜாதி ராஜாவுடைய அதிசயத்தின் நாட்களை பார்க்க போகிறீர்கள். அது நடக்கும். விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். நம்பிக்கையோடு, இயேசுவே அவளை விடுதலையாக்கினீர், எனக்கும் சுகம் தருவீர் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் அது நடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். 3வது வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சற்றே நீங்கள் கவனியுங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது ஒரு ஆவியினால், பொல்லாத ஆவியினால் பாதிக்கப்பட்டு பலவீனப்படுத்தப்பட்டு கூனியாக்கப்பட்டவள். இவளுடைய வாழ்க்கையிலே, இவருடைய சரீரத்தில் ஏதோ
ஏற்பட்ட வினைகள் அல்ல, அசுத்த ஆவிதான் இவருடைய சரீரத்தை கூனியாக்கி வைத்திருக்கிறது, முடக்கி வைத்திருக்கிறது, பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறது. நல்லா கவனிங்க. சில இடங்களிலே பார்க்கும்போது சிலர் சொல்வார்கள், இது பேய் பங்களா அப்படிம்பார்கள். மறுபக்கத்தில் இது பேய் வீடும்பார்கள். பேய் வீட்டிலையும் வாழ மாட்டான், பங்களாவிலையும் வாழ மாட்டான். ஒன்று மனிதர்களுக்குள்ளே வாழ துடிக்கிறான், சில மனிதர்களை அழிக்க துடிக்கிறான், சில மனிதனுடைய வாழ்க்கையை முடக்க துடிக்கிறான். இப்பொழுது யோசித்து பாருங்கள், உலகிலே இவளுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டது அசுத்த ஆவி. பலவீனப்பட்ட நிலைமையில் முடக்கப்பட்டார். ஆனாலும் அந்த துயரத்திற்கு நடுவில் தேவனுடைய ஆலயத்தில் வரும் காட்சிதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. சில நேரங்களில் நமக்கு முடக்கங்கள் வரும்போது, தவிப்புகள் வரும்போது ஆலயத்தை வெறுத்து விடாதீர்கள். ஆலயத்தை நாடுவோம், அதிசயரை தேடுவோம், அற்புதங்களை காண்போம், சாட்சிகளாய் மாறுவோம். அதுதான் உண்மை. அன்று அவளுடைய வாழ்வில் 18 ஆண்டு காலம், ஒன்றல்ல இரண்டல்ல, ஒவ்வொரு நாளும் அவள் துயரத்தையே சுமந்தாள். சரி, இந்த தொலைக்காட்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியம் உங்களை முடக்கி வைத்திருக்கிறது, உங்கள் எல்லையை முடக்கி வைத்திருக்கிறது, உங்கள் பிள்ளைகளுடைய எல்லைகளை முடக்கி வைத்திருக்கிறது, உயர்வை முடக்கி வைத்திருக்கிறது, மேன்மை அடைய விடாமல் ஏதோ ஒரு ஏரியா தாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அவளுடைய வாழ்க்கையிலே அவருடைய பெற்றோர் இதை கண்டுபிடிக்கவில்லை. இயேசு என்கிற தெய்வம் அவளை கண்டுபிடித்து அற்புதம் செய்தார். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்திற்கு போகிறீர்கள், நீங்கள் எதனால் பாதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அன்றைக்கு அவள் பலவீனப்படுத்தும் ஆவியினால் தான் பாதிக்கப்பட்டு இருந்தாள். இந்த வியாதிக்கு உலகத்தில் எங்க போனாலும் எந்த டாக்டரும் குணமாக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவள் சரீரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல, அசுத்த ஆவியினால் ஏற்பட்ட பிரச்சனை. ஹலோ, மறுபடியும் சொல்லுகிறேன், ஸ்கேன்ல பார்த்தாலும் அது தெரியாது. அது தெரியாத அளவுக்கு அசுத்த ஆவி மறைக்கும். ஒரு நாள் ஒரு சகோதரி அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினால் மருத்துவமனைக்கு சென்றார்கள். எல்லாவற்றையும் செக்அப் பண்ணிவிட்டார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லை. தொலைபேசியிலே ஒரு நாள் பேசினார்கள், ஒரு நாள் சந்திக்கும்படியாக வந்தார்கள். சந்திக்க வந்தபோது அவர்களுக்காக ஜெபிக்க தொடங்கினோம். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே சாப்பிட முடியாமல், தன்னுடைய பணிகளை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே எல்லாவற்றிலையும் சரீரம் மெலிந்ததை போல் ஒரு போராட்டத்தோடு கூட வந்த அவர்களுக்கு கேட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்டேன். எல்லா டாக்டர்களையும் பார்த்துட்டீங்களா அப்படின்னு. ஆமா என்று சொன்னார்கள். எல்லாம் செக்அப் பண்ணியாச்சு பிரதர், ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க, தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு குணமாக்கும் என்று சொல்லி அம்மையாருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். நடந்தது என்ன? கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அவருடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி, சரீர உறுப்புகளை இயங்க விடாமல், செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசை, உன் கையை எடு இயேசுவின் நாமத்தில், எடு இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே அவர்கள் விடுதலை பெற ஆரம்பித்தார்கள். அவருடைய சரீரத்தின் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்தது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது. கொஞ்ச நேரத்திற்குள்ளாக ஒரு மாதிரியாக வந்து தரையிலே சரிந்து கீழே உட்கார்ந்து விட்டார்கள். அந்த பொல்லாத ஆவி அவருடைய சரீரத்தில் ஒரு பகுதியை பாதித்து வைத்திருந்தது. இவளுடைய வாழ்க்கையில பிசாசு பிடிச்ச அலக்கழிச்ச ஆடல 18 வருஷமா யாருக்குமே தெரியாது. அசுத்தாவி பிடிச்சவங்க ஆடுவாங்க, வைப்பாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை, ஈஸி.
நீங்கள் போகிற உங்க சபையின் போதகரோடு உண்மையாய் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் எளிதாய் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இவள் அலக்களிக்கப்படவில்லை, ஆனால் இவளுடைய ஏரியா பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவள் அலறி கத்தவும் இல்லை. ஆனால் அதிசய தேவன் இவளுடைய வாழ்விலே ஒரு விடுதலை உண்டாக்கினார். அன்று அந்த சகோதரிக்கு ஜெபித்த பின்பு அவர்கள் பரிபூரண சுகமடைந்து ஆரோக்கியத்தோடு கடந்து சென்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமம் அந்த சகோதரிக்கு மாபெரும் விடுதலை உண்டாக்கினது. சில நேரத்தில் சரீரத்தை முடக்குவான், நம்முடைய வியாபாரத்தை முடக்கி விடுவான், நம்முடைய சில காரியத்தை செய்ய விடாம ஏதோ ஒரு நிலைகளிலே முடக்கத்தை உண்டாக்குவான். சோம்பலின் ஆவி, அசுத்த ஆவிகள், சோர்வின் ஆவி, கவலையின் ஆவி, துக்கத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, இப்படி ஒரு மனிதனை சூழ்ந்து பிடித்து நெருக்கி வைத்திருக்கும். இதையெல்லாம் உடைப்பதற்கு உலகத்தில் மருந்தே கிடையாது. ஒரே ஒரு மருந்து, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் விலகு. இதுதான் மருந்து, இலவச மருந்து, எந்த கேடும் வராத மருந்து, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பரிபூர்ண சுகம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகும், வெளிச்சத்தின் நாட்கள் வரும். 38 வருடம் வெளிச்சத்தை கண்டான், 12 ஆண்டு காலம் வெளிச்சத்தை கண்டால், 18 வருடம் வெளிச்சத்தை கண்டால், பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும் ஐயா. வெளிச்சத்தின் நாட்களை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கட்டும் ஐயா. தோல்விகள் மறையட்டும், துக்கங்கள் விலகட்டும், மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு, கம்பீரம் உருவாகட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே. வேதனையோடு இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக துக்கத்தோடு பாதிக்கப்பட்ட நிலைமையில் எனக்கு ஒரு வெளிச்சம் வராதா என்று ஏங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொட்டு விடுதலையாக்குங்கப்பா. மகிழ்ச்சியினால் நிரப்புங்கப்பா. அதிசயத்தை இவர்கள் பார்க்கட்டும் அப்பா. அற்புதத்தை கண்டுமை துதிக்கட்டும் அப்பா. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எந்தெந்த பகுதிகளிலே சத்துரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறானோ அந்த பகுதியை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். தப்பிக்கொள்ளும்படியான போக்கு இவர்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவரீர் உம்முடைய கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். இவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.